தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். இன்றைய நிகழ்ச்சியில் வெளிநாடுகளுக்கு சென்று MBBS இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை எவ்வாறு படிப்பது, அதற்கான அணுகுமுறைகள் என்ன, அங்கு படித்தால் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், படிப்பதற்கான கால அளவு, நீட் போன்ற பல்வேறு விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்படியான உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் கல்வி ஆலோசகர் மற்றும் ரீஜனல் ஹெட் சோஃபியா. மேம் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். மேம் வணக்கம். மேம் 16 வருஷமா தொடர்ந்து வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பாலமாகவும் அவங்களுக்கான அறிவுரைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நியூ லைஃப் அப்ராட் அப்படின்னா என்னன்னு தெரியும். இந்த நிகழ்ச்சியை புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பற்றி ஒரு சில வார்த்தைகள். கண்டிப்பா. நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. கடந்த 16 வருடங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாட்டில் போய் MBBS இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் இல்லை ஜாப் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி பல துறைகளில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸ் இல்லை டாக்டர்ஸ் அந்த மாதிரி உருவாக்கியிருக்கோம். ஸோ 1000க்கும் அதிகமான மாணவர்கள் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 600க்கும் மேலே டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கோம். ஸோ எங்களுடைய ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் GHக்கு பேக் சைடில் அஃபி டவர்ஸில் 4th ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ வந்து 25 நாடுகளுக்கு மேலே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க 150 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ்லேருந்து அட்மிஷன்ஸ், எந்த கண்ட்ரி எந்த யூனிவர்சிட்டின்னு சூஸ் பண்ணி கொடுக்கறது, அந்த தேவையான கண்ட்ரி அண்ட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வாங்கி தரது, அட்மிஷன் லெட்டர் அப்ளை பண்ணி வாங்கி தரது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான விசா டாக்குமெண்டேஷன், ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே, வெளிநாட்டுக்கு கிளம்புறப்ப ஃபாரின் கரன்சிஸ், ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட், சில யூனிவர்சிட்டிஸ்க்கு நாங்களே ட்ராவல் பண்ணி போகிறது, அந்த மாதிரி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து MBBS மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் பல துறைகளை படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டிவி ஷோஸ் மூலிமா அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கும் ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது மருத்துவ படிப்புக்கு வந்து சீக்கிரம் வந்து அட்மிஷன்ஸ் போடணும் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்குமே என்ன ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அது மாதிரி இன்ஜினியரிங் MBBS போன்ற படிப்புகளை நீங்க ஃபாரின்ல படிக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில MBBS வந்து வெளிநாட்டுல படிக்கிறதுனால என்ன நன்மை மேம்? ஓகே, இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மருத்துவ படிப்பு MBBS பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் படிக்கிறது தான் பெஸ்ட். இது வந்து ஒத்துக்கப்பட முடியாத உண்மைதான். ஆனா எல்லா மாணவர்களுக்கும் அட்மிஷன்ஸ் இங்க கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஆனால் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் குறைவான சீட்ஸ். அது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000லேருந்து 13,000 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதுக்கான காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 20 லட்சம் மாணவர்கள் அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ சீட்ஸ் ரொம்ப குறைவான சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து படிக்க முடியாத தருணத்தில் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் படிச்சுட்டு வரக்கூடிய டிகிரி வந்து திருப்பியும் இந்தியாவில், இப்போ ஒரு இந்தியாவிலேருந்து போகிற ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து இங்கே எழுதக்கூடிய FMG எக்ஸாம் அவங்க எழுதிட்டு இங்கே லைசன்ஸ் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி இங்கே கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து USஓ இல்லை UKவோ இல்லை ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வேறு நாடுகளில் போய் அங்கே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் படிச்சுட்டு வர சில நாடுகள்லேருந்து படிச்சுட்டு வர அந்த டிகிரி வந்து வேலிட். ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர நாங்கள் சொல்கிற நாடுகளெல்லாம் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வந்தாங்கன்னா அது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக செல்லுபடியாகும். ஏன்னா நம்ம சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த அக்ரிடேஷன் ரெக்கக்னேஷன்ஸ் WHO உலக சுகாதார மையம் அங்கீகாரம் பண்ண யூனிவர்சிட்டிஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து அவங்க அங்கீகாரம் பண்ணியிருந்து அவங்க சொல்கிற அந்த கைட்லைன்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிற யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைமர்லேருந்து WDOMSலேருந்து அண்டு இப்போ US போகணும் அப்படின்னா அதுக்கு USMLE எக்ஸாம் இருக்கட்டும், இல்லை பிளாப் எழுதி UKக்குள்ளே போகணும், இல்லை ஆஸ்திரேலியாக்குள்ளே போகணும், அதுக்கு தேவையான எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்குமே நான் சொல்கிற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக வேலிடு தான். ஸோ இது வந்து வேர்ல்டு வைட் ரெக்கக்னேஷன் தான். ஸோ அதனால் பயந்துக்க வேண்டியது கிடையாது பேரண்ட்ஸு. ஓகே, இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு 25 நாடுகளுக்கு மேலே MBBS படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. எந்தெந்த நாடுகளில் படிக்கலாம்? ஓகே, இப்போ மருத்துவ படிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூ லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி ஒரு யூனிவர்சிட்டி வந்து
ஏதோ ஒன்று நம்ம சொல்லிடுறதில்ல. நாங்கள் எங்கள் டீம் போய் டைரெக்டாக ஒரு நாட்டுக்கு போய் ஒரு யூனிவர்சிட்டி போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் அக்ரிடேஷன்ஸ் இருக்கா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தானா, அங்கே ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி, இப்படியெல்லாம் கண்டிப்பாக ஃபுல் சர்வே பண்ணிட்டு வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாராளமாக ரஷ்யாவில் போய் படிக்கலாம், செர்பியாவில் படிக்கலாம், கசகிஸ்தானில் படிக்கலாம், கிர்கிஸ்தானில் படிக்கலாம், உஸ்பெகிஸ்தானில் படிக்கலாம், போஸ்னியாவில் படிக்கலாம், ஜார்ஜியாவில் படிக்கலாம். இப்படி பல நாடுகளில் வந்து நம்ம தாராளமாக போய் எம்பிபிஎஸ் படிப்பு படிச்சுட்டு வரலாம். ஆனால் நம்ம என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ்குள்ளே வந்து ஃபிட் ஆகணும், அது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நாடுகளில் போய் தாராளமாக மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வரலாம். அது வந்து இந்தியாவில் வந்து வேலிடு. ஓகே, இப்போ இந்தியாவில் மெடிசன்ஸ் படிக்கிறதுக்கும் ஃபாரின்ல மெடிசன்ஸ் படிக்கிறதுக்கும் என்ன வேலிட் இருக்கு? அது ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தா இங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து சில கைட்லைன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி வெளிநாட்டில் போய் மருத்துவ படிப்பு எந்த நாட்டில் வேணால் படிக்கலாம். பட் அங்கே படிச்சுட்டு வர ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 54 months ஆஃப் மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ 54 மாதங்கள் மெடிசன்ஸில் படிக்கணும். அது முடிச்சுட்டு கையோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 மாதம், அதாவது 1 year இன்டர்ன்ஷிப் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி அண்ட் கண்ட்ரி அது கூட சார்ந்திருக்கிற ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரே யூனிவர்சிட்டியில் ஒரே கண்ட்ரியில் அவங்களுடைய 6 வருஷம் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்எம்சியோட கைட்லைன்ஸ் படி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்தியாவில் எழுதக்கூடிய அந்த லைசன்சிங் எக்ஸாம் எஃப்எம்ஜி எக்ஸாமில் அவங்க குவாலிஃபை ஆகி இங்கே வந்து கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு அவங்க லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இங்கே வேலை வாய்ப்புகளோ இல்லை இங்கே பிஜி படிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக அது சாத்தியம், அது செல்லும். இல்லை வேறு நாட்டுகளுக்கு போய் அங்கே ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை அங்கே வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டில் நம்ம படிச்சுட்டு வர்றது வந்து வேலிட் தான். ஓகே மேம், வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிச்சா நல்ல வேலிட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன கல்வி தகுதி வேணும்? ஓகே, இப்போ நம்ம என்எம்சி சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளிநாட்டில் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட் வந்து அப்பியர் ஆகிருக்கணும். நீட் வந்து மேண்டேட்ரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டிவாக 50% மார்க்கு கண்டிப்பாக இருக்கணும். 17 வயசு வந்து அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட் இருந்திருக்கணும். 17 வயசுன்னு இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அண்ட் இது மட்டும் இருந்தால் தாராளமாக வெளிநாட்டில் அவங்க எந்த கண்ட்ரியில் வேணும்னாலும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கான கனவு வந்து நிறைவேற்றலாம். ஓகே மேம், இப்போ நம்ம இந்தியாவில் மெடிசன்ஸ் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் எழுதணும். நீட் நுழைவுத் தேர்வு கட்டாயம். இப்போ ஃபாரின்ல படிக்கிறதுக்கும் நீட் அவசியமா? அங்க நீட்ல எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கணும்? ஓகே, இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே அட்மிஷன் வாங்கணும். இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்தியாவில் அட்மிஷன் வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் நீட் வந்து அப்பியர் ஆகிருக்கணும். அது மட்டும் அப்படி அப்பியர் ஆனால் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு மருத்துவ படிப்பு படிக்க முடியும். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஒரு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 13,000 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே மார்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்கிங் அடிப்படையில் அப்படி தான் உங்களுக்கு வந்து இங்கே அட்மிஷன்ஸ் கிடைக்கிது. இப்போ ஜென்ரல் கேட்டகரினா போன வருஷத்தோட நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு அட்லீஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் வந்து இவ்வளோ % இருக்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஓபிசிக்குன்னு இருக்குது. அந்த ரேங்கிங் அடிப்படையில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நீட் வந்து அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து நீட் மேண்டேட்ரின்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் ஒரு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு திருப்பி இந்தியா வந்தாங்க அப்படின்னா இங்கே எழுதக்கூடிய அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி இங்கே லைசன்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக நீட் வந்து பாஸ் ஆகிருக்கணும். அந்த பாஸ் வந்து அப்படின்னா மினிமம் போன வருஷம் 144 இருந்துச்சு ஜென்ரல் கேட்டகரிக்கு. இந்த வருஷம் அதை விட கம்மியாக வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அண்ட் இப்போ ரீநீட் முடிச்சு இப்போ 20ஆம் தேதிக்கு முன்னாடி இல்லை 20ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் வந்து ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி தான் ஆன்சர் கீ வரும். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் சீட் இந்த வருஷம் 2026க்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் நீட் வந்து எழுதி பாஸ் ஆகிருக்கணும். அவங்களால மட்டும்தான் இங்கே அட்மிஷன்ஸ் வாங்க முடியும். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு இங்கே கிடைக்கல சீட். ஸோ 2025லையும் கிடைக்கல, 2026 எழுதிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு வருஷம் எழுதிட்டு விட்டுருந்துருக்கலாம். ஸோ வெளிநாட்டில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா
2024 ஒரு ஸ்டூடெண்ட் எழுதின நீட் மார்க்கை வச்சு இந்த வருஷம் வரைக்கும் போய்க்கலாம். ஸோ ஒரு வருஷம் எழுதியிருந்த அந்த நீட் வந்து 3 வருஷம் வேலிட். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படி எழுதிட்டே தான் இருக்காங்க. இங்கே எப்படியாவது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. ஸோ இங்கே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து வேர்ல்டு ரேங்கிங் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிஸு அண்ட் உங்களுக்கு வந்து கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு வந்து அதில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீட் ரிசல்ட் இப்போ இனி வந்ததுக்கப்புறம் இனி கவுன்சிலிங் அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டிஸோட டெட்லைன் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் கவுன்சிலிங் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு கண்ட்ரி நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துட்டு அதில் அட்மிஷன்ஸ் அப்ளை பண்ணி உங்களோட சீட்ஸ் பிளாக் பண்ணுறது வந்து நல்லது. ஓகே. ஸோ இப்போ இங்கே நீட்டில் பாஸ் ஆயிருந்தா தான் வெளிநாட்டில் மருத்துவம் படிக்க முடியும். கண்டிப்பா மினிமம் மார்க் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகரி போன வருஷம் 144 இருந்துச்சு. இந்த வருஷம் மேபி ஒரு 135 வரலாம். அது என்னங்க தெரியாது. ஏன்னா நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஸோ நீட் வந்து பேசிக் பாஸ் மார்க் இருந்தால் வெளிநாட்டில் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டே எழுதியிருக்க மாட்டாங்க, இல்லை வந்து நீட்டில் வந்து தவற விட்டுருப்பாங்க, ஃபெயில் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸும் வெளிநாட்டில் போய் தாராளமாக படிக்கலாம். ஆனால் நீட் பாஸ் ஆயிருந்தாலும் படிக்கலாம், ஃபெயில் ஆயிருந்தா இருக்க ஸ்டூடெண்ட் வந்து வெளிநாட்டில் போய் படித்து அங்கேயே எங்கேயாவது தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தவிர்த்து நீட்டு ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸோ நீட்டே எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி இந்தியா வந்தாங்கன்னா இங்கே அவங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதோ இல்லை வந்து இங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இல்லை நான் வெளிநாட்டில் எங்கேயாவது வந்து இருந்துக்கிறேன், ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி ஜெர்மனி போய்க்கிறேன், இல்லை வந்து நான் ரஷ்யா போயிட்டு அங்கே யூஎஸ் போய்க்கிறேன், யூகேல இருக்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அப்படி போய்க்கிறேன் அப்படின்ற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து பேஷன், நான் வந்து டாக்டர் தான் ஆவேன் அப்படின்ற இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பதில் வந்து நீட்ல எழுதி நீட் பாஸ் மார்க் வராம ஃபெயிலா போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கவங்களுக்கு கூட ஒரு உத்வேகமா இருக்கும். கண்டிப்பா நீட்ல ஃபெயில் ஆனா கூட ஃபாரின்ல போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து மருத்துவ படிப்பு வெளிநாட்டுல படிப்பதற்கு நீட் அவசியம்னு சொன்னீங்க. அதை தாண்டி சப்ஜெக்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஃபாரின்ல இருக்க கண்ட்ரீஸ்க்கும் சப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே, ஜென்ரலாக வந்து நிறைய பேர் கவுன்சிலிங் வரவங்க ஆகட்டும் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து என்ன ஆக்சுவலாக சினாரியோங்கிறது தெரியாது. மெடிசனுக்கு வந்து எப்படின்னு நிறைய பேர் வந்து யாரோ சொன்ன அந்த கேள்வி அதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து பேசுவாங்க. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி இது வந்து கரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். ஸோ நியூ லைஃப் அப்ராட் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற அதே பேட்டர்ன் அண்ட் அங்கே என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே தான் நான் சொல்கிற நாடுகளான ரஷ்யா, சர்பியா, ஜார்ஜியா, போஸ்னியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளில் சப்ஜெக்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் நான் சொல்கிற இந்த நாடுகளில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஈவனாக தான் இருக்குது. லைக் எனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மட்டாலஜி, இல்லை ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா இம்யூனிட்டி டிசீஸு, சர்ஜரி, மெடிசன், இஎன்டி, இது ஆப்தமாலஜி மட்டும் இல்லாமல் ஆர்த்தோபெடிக்ஸ், இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் படிக்கிறோமோ அதே சப்ஜெக்ட்ஸ் தான் நான் சொல்கிற இந்த நாடுகளையும் படிக்க போகிறாங்க. ஸோ கோர் சப்ஜெக்ட் வந்து சேமாக தான் இருக்கும், கிளினிக்கல் ப்ராக்டிஸும் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ நீங்கள் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற அதே பேட்டர்ன் அதே சப்ஜெக்ட்ஸ் தான் நான் சொல்கிற நாடுகளில் நம்ம வந்து படிக்க போகிறோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் ஹிஸ்டாலஜி இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் பயாலஜி, மெடிக்கல் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் லாட்டின், இதெல்லாம் அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இந்தியாவில் இல்லாத சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய பேட்டர்ன் இந்தியாவில் இருக்கிறது அதே தான், சப்ஜெக்ட்ஸும் ஈவனாக தான் இருக்கும். ஆனால் வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய சில டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி இந்தியாவில் எம்பிபிஎஸ் அப்படின்னு கிடைக்குது. ஆனால் வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி அப்படின்னு தருவாங்க. ஸோ ஜென்ரல் மெடிசன் இல்லை வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற தருவாங்க. ஸோ இந்த மட்டும்தான் வேறுபடும். எம்பிபிஎஸ் இங்கே எம்டின்று தருவாங்க. ஸோ இந்த எம்பிபிஎஸ்க்கு வந்து ஈக்குவலண்ட்டானதான் நம்ம வெளிநாட்டில் படிச்சுட்டு வர எம்டிஓ இல்லை வந்து சொல்கிற ஜென்ரல் மெடிசன் ஃபிசிஷியன் அப்படிங்கிறது. ஸோ அதே போல் வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இயர்ஸ் அப்படின்னா இங்கே 4.5 வருஷம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப், டோட்டலாக 5.5 வருஷம் படிக்கிறோம். வெளிநாட்டில் டோட்டலாகவே 6 வருஷம் படிப்போம் இன்க்ளூடிவ் இன்டர்ன்ஷிப். ஸோ நம்ம படிக்கக்கூடிய இயர் டியூரேஷன் அதான். இங்கேயும் இங்கிலீஷில் தான் படிக்க போகிறோம் மீடியம். ஸோ வெளிநாட்டிலையும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கும் இந்தியாவில் இருக்கிற இன்னொரு டிஃப்ரென்ஸ் அசஸ்மெண்ட் எக்ஸாம் பேட்டர்ன்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் ஆனுவல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஆனா வெளிநாட்டுல செமஸ்டர் வைஸ் எக்ஸாம்ஸும் கிரெடிட் சிஸ்டமா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் கிராஜுவேட் முடிச்சாங்கன்னா அங்கே ஒரு லைசன்சிங் எக்ஸாம் எழுதணும் அந்த நாட்டில். திருப்பி இந்தியாவில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எஃப்எம்ஜி எக்ஸாம் லைசன்சிங் எக்ஸாம் எழுதணும். ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பட் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் சேம் தான், சில மாற்றங்கள் தான். ஸோ அவங்க வருஷங்களில் சில மாற்றங்கள் அண்ட் பொறுத்த வரைக்கும் டிகிரி கிடைக்கிறது எக்ஸாம் பேட்டர்ன் இது மாதிரி தான் மாறும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும், இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க. வெளிநாடுகளில் சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேஷண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்சஸ் இந்த வந்து ஈக்குவாலிட்டி இருக்கு. ஓகே. இப்போ வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம், 25 நாடுகளுக்கு மேலே படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சஜஸ்ட் பண்ற பெஸ்டான கண்ட்ரி எது மெடிசின்ஸ் படிக்கிறதுக்கு, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ற கண்ட்ரி? ஓகே. இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் நிறைய யூனிவர்சிட்டியாக நிறையா கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்டுக்கு வந்து சொல்கிறது, அவங்க ஒருத்தர் கவுன்சிலிங் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய அகாடமிக்ஸ், அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அண்ட் அவங்களுடைய பர்பஸ் படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து இங்கே அவங்க எஃப்எம்ஜி எழுதி மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா, இல்லை வேறு எங்கே செட்டில் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி ஒரு இவாலுவேஷன் முடிச்சு வச்சுருப்போம். ஸோ நிறையா கண்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு 6 பேராமீட்டர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லும். ஸோ இந்த 6 பேராமீட்டர்ஸ் வந்து நியூ லைஃப் மூலிமா அட்மிஷன் போட்டு எங்கள் மூலிமா போனாதான் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வேறு யார் மூலிமா அட்மிஷன் போட்டாலும் இந்த 6 பேராமீட்டர்ஸ்குள்ளே நான் சொல்கிற அந்த ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு கண்ட்ரியோ ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வேறு பக்கம் அட்மிஷன் போட்டிருந்தாலும் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நாங்கள் ஒரு சில வருடங்களாக இது வந்து எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கோம். இந்த 6 பேராமீட்டர்ஸ் வந்து ஃபிட் ஆச்சுன்னா நீங்கள் அந்த கண்ட்ரி யூனிவர்சிட்டி சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நாங்கள் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் கண்ட்ரிஸ் வச்சுருக்கோம், இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே அது அடங்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் போகிறது ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். அண்ட் ரெண்டாவது டைரெக்டாக ஃபஸ்ட் இயர்லேருந்தே மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் டைரக்ட் எம்பிபிஎஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கணும். மூணாவது நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டியோட ரெக்கக்னிஷன்ஸ் எல்லா ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கணும். நாலாவது நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸ் டியூரேஷன் கம்ப்ளீட் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும். அஞ்சாவது நமக்கு தேவையான அந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகாமடேஷன் ஃபெசிலிட்டி அண்ட் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஆறாவது எந்த நிறுவனத்து மூலிமா போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறப்ப நிறைய பேருக்கு ஏன் சும்மா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பேராமீட்டரில் இப்போது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அங்கே இருக்கக்கூடிய வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் யூனிவர்சிட்டி வந்து டைரெக்டாக எம்பசியோட கான்டாக்டில் இருக்கிறனால அண்ட் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கண்ட்ரிக்குரியது எல்லாமே வந்து ஃபிட்டாகி இருக்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் தான் பெரும்பாலும் கம்பல்சரி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஹைஃபையாக கொடுக்க முடியும். அண்ட் அங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து டைரக்ட் எம்பிபிஎஸ். ஏன்னா நம்ம இப்போ ஏற்கனவே பேட்டர்ன் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பேட்டர்னும் நம்ம சொல்கிற நாடுகளில் இருக்க பேட்டர்னும் வந்து ஈவனாக இருக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து என்எம்சி 2021 வந்து ஒரு ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஸோ வெளிநாட்டில் போய் படிங்க, ஆனால் 54 மாதம் மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும், 12 months இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும் அந்த நாட்டில், ஒரே கண்ட்ரி ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கணும், சேஞ்ச் ஆஃப் யூனிவர்சிட்டி சேஞ்ச் ஆஃப் கண்ட்ரி அக்செப்டபிள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற. ப்ளஸ் நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கான ட்ரைனிங் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாங்க. ஸோ டைரக்ட் எம்பிபிஎஸ் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா சில நாடுகளில் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற இந்த ஓல்ட் பிரிட்டிஷ் பேட்டர்ன் இல்லாமல் அமெரிக்கன் பேட்டர்ன் சிஸ்டம் இருக்குது. இந்த அமெரிக்கன் பேட்டர்ன் சிஸ்டமில் எப்படி இருக்கணும்னா 4.5 வருஷம் தான் டோட்டல் படிப்பே இருக்கும்.
ஸோ மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் அவங்க டோட்டலாகவே அவ்வளோதான் படிக்கிறனால அது வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்எம்சி ரெகுலேஷன்ஸ் கீழே வரதில்லை. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே டைரக்ட் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்களா, நீங்கள் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் அனாட்டமி இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா பேசிக்ஸ் ஒரு சயின்ஸை படிச்சுட்டு அந்த மாதிரி போகிறது செலிபிரியாக. ஸோ டைரக்ட் எம்பிபிஎஸ்க்கு இதுதான் மெயின் ரீசன், இது நம்ம வந்து இருக்கணும். ஸோ அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிர்கிஸ்தானில் அந்த லோக்கல் அந்த நாட்டோடு இருக்கக்கூடிய அந்த ரெகுலேஷன்ஸே வந்து ஒரு 13 யூனிவர்சிட்டியோட அக்ரிடேஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே ஃபிட் ஆகலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்எம்சியோட கைட்லைன்ஸ் படி வந்து அதிகமான கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கிடையாது அண்ட் அவங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி அந்த ட்ரைனிங் எதுவும் இல்லாதனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டைரக்ட் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு விஷயம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்டு நம்ம அக்ரிடேஷன்ஸ், இப்போ அதெல்லாம் லைசன்ஸ் எல்லாம் இல்லாமல் போகுது. ஸோ நம்ம என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அதில் வந்து நம்ம போய் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணோம் எந்த யூனிவர்சிட்டி அந்த கண்ட்ரி வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா. அண்ட் WDMOS வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிசன் இதில் வந்து அந்த வெப்சைட்டில் நம்ம யூனிவர்சிட்டி செக் பண்ணணுங்க. அது செக் பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து தெரியும் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி அக்ரிடேட்டடா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபைமர் ஆகட்டும், இல்லை நம்ம யூஎஸ் போனால் வந்து USMLE எக்ஸாம் எழுதுகிறப்போ அதுக்கு வந்து அந்த அக்ரிடேஷன்ஸ் இருக்கா, பிளாப். ஏன்னா சில நாடுகளில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் சில கண்ட்ரிக்கு போக முடியாது. அப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது அது கண்ட்ரிக்கு போகணுன்னு ஒரு எய்மோடு இருக்கவங்களுக்கு அது வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம கரியர் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய நாங்கள் இந்த பேராமீட்டர் வந்து ஏன் சொல்கிறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அதை நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா. ஸோ இந்த அக்ரிடேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். இப்போ சில நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட மொழியில் ஒரு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் படிக்க சொல்லி அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற வரும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்எம்சி கைட்லைன்ஸில் ஃபிட் ஆகுது. ஏன்னா இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கணும். நாளைக்கு வந்து அங்கே வந்து ப்ராக்டிக்கல் முடிச்சு இந்தியாவில் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் அது பண்ணணும் அப்படின்னாலும் அந்த என்எம்சியோட ரூல்ஸில் அது பண்ணும். ஸோ 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் தானா அப்படிங்கிறது கம்பல்சரி பார்க்கணும். அண்ட் 5வது பேராமீட்டர் என்னன்னா நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டியில் கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது பார்த்து. ஏன்னா நிறைய இடம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே இருக்கும் அண்ட் அங்கேருந்து ஒரு 1/2 hour to 1 hour ட்ராவல் பண்ணி ஹாஸ்டல் இருக்கும். ஃபுட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீஜியனில் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுக்கிறப்போ இந்த ஹாஸ்டல் எப்படி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பார்க்கணும். ஸோ கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்கா, தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, நம்மளுக்கு இந்தியன் ஃபுட் அவைலபிளாக கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த 5 பேராமீட்டரோட சேர்த்து மெயினாக ஒவ்வொரு டைமும் சொல்கிறது இந்த 5ம் சேர்த்து ஒரு நிறுவனம் எந்த நிறுவனத்து மூலியமா போறீங்க அப்படிங்கிற இந்த பேராமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண தெரியும் நிறைய ரீல்ஸில் கூட இப்போ வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருது. யார் வேணா அந்த பிளாகர்ஸ் எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறேங்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அந்த யூனிவர்சிட்டியோட அவங்களுக்கு வந்து சீட் ஷேரிங் இருக்காது. ஸோ நம்ம பார்க்கணும் ஒரு நிறுவனத்து மூலிமா போகிறோம்னா அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்களா, இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்களா, வெளிநாட்டில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அங்கே டைப் இருக்கா, சீட் ஷேரிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வருஷமாக வெளிநாட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க, அவங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு 3rd year 4th year படிக்கிற ஸ்டூடெண்ட்டே ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டே ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் தான். அப்போ அவங்கள நம்பி போறப்போ என்ன அவங்களுக்கு வந்து கிடைக்கும்? ஏன்னா நம்ம அந்த இடத்துல பார்த்து கைட்லைன்ஸ் இருக்காது கண்டிப்பா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறோம்னா எஜுகேஷன் ஒரு யூனிவர்சிட்டி அங்கே டீன்ஸ் ஆஃபீஸில் நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும், இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பசியில் ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படும், இல்லை ஹாஸ்டலில் எதுக்காக இருந்தாலும் நம்ம நிறுவனத்து மூலியமாக போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னாலும் நம்ம கேள்வி கேட்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் மூலியமாக போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னைக்கு வந்து நிறைய நிறுவனங்கள் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த பேராமீட்டர் யார் மூலியமா போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6 விஷயங்களும் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கண்ட்ரீஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்த்து இந்த 6 பேராமீட்டர்ஸோட ஃபிட் ஆகிற யூனிவர்சிட்டி நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். வெளிநாட்டில் போய் MBBS படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பெற்றோர்களுக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். நேயர்களே, நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.
உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறது தான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்தா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கும் கையில லைட்டா கீறிதா இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து பல்வேறு விதமான கேள்விகளை மேம்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் மூலமா வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக் வீடியோவை பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவோட மெயின் பில்டிங்ல இருக்கேன் சர்பியால. இந்த யூனிவர்சிட்டி பத்தி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்றதை விட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உங்க பேரு என்ன? சாந்தினி பாலகணபதி. தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். இந்த யூனிவர்சிட்டி பத்தி நம்ம சொல்லணும்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இங்க ப்ரொஃபசர்ஸ்ல இருந்து இந்த சிட்டில இருக்க சர்பியன் எவ்ரிவன் லைக் கோஆபரேட்டிவ். அது மட்டும் இல்லாம இந்த என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி லைக் காம் பீஸ் என்விரான்மெண்ட். உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ப்ரொஃபசர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா லைக் சார் சொன்ன மாதிரி ஃபுல் இங்கிலீஷ் மீடியம்ல தான் கிளாஸஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்பப்போ வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு எந்த டைம் வேணா நம்ம ப்ரொஃபசர்ஸ்க்கு மெயில் பண்ணலாம். தே வில் ரெஸ்பாண்ட் அஸ் லைக் இமீடியட்லி. அவங்க வந்துட்டு டீச்சிங்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்மள ஹெல்ப் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் யூனிவர்சிட்டி. மாணவர்களுடைய ஃபீட்பேக் வீடியோவை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம மேம் கிட்ட பேசலாம். மேம், இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா, வெளிநாட்டில் மருத்துவம் படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா குவாலிஃபைங் எக்ஸாம் எழுதணும். அந்த FMG அப்படிங்கிற எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அது உண்மையிலேயே டஃப்பாக இருக்கா? ஆக்சுவலாக இப்போ தான் ஜூனில் எவ்ரி இயர் FMG பார்த்தீங்க அப்படின்னா ஜூன்லேயும் டிசம்பர்லேயும் நடக்கும். இப்போ ஜூன் 2026 ரிசல்ட் இப்போ தான் லாஸ்ட் வீக்கு தான் வந்தது. ஸோ அதிகமாக பாஸ் பர்சன்டேஜ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி வைஸாக இருக்காங்க. இப்போ ரஷ்யாவிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 to 35% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ இப்போது கசகிஸ்தானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 25%, உஸ்பெகிஸ்தான் 10 to 20% இப்போ தான் வந்துட்டுருக்கு. அண்ட் சர்பியாலையும் போஸ்னியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ FMG எக்ஸாம்ஸோட டேட்டாஸ் இப்போ கம்மி தான். நிறைய மாணவர்கள் இப்போ தான் வந்து இந்த நாடுகளுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ FMGயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் இது நான் சொன்ன மாதிரி வருஷத்தில் 2 முறை நடத்துகிறாங்க. ஸோ ஜூன் மந்த் அண்ட் டிசம்பர் நேரத்தில் நடக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 300 மார்க்ஸ்க்கு MCQ கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 மார்க்ஸ் எடுத்தாலே போதும், பாஸ் ஆயிடுவீங்க. நீட் மாதிரி மைனஸ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ இதில் டோட்டலாக 19 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் இந்தியாலையும் அப்ராட்லேயும் வந்து ஈவென்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா anatomy, physiology, pharmacology,
கைனிக் அண்ட் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, பீடியாட்டிக்ஸ், ENT, டெர்மட்டாலஜி அண்ட் அனஸ்தீஷியாலஜி, இந்த மாதிரி அந்த 19 சப்ஜெக்ட்ஸ் என்ன படிக்கிறாங்களோ அதுலேருந்து தான் எக்ஸாம்ஸ் வரும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளினிக்கல் அண்ட் நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு 1 இயர் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ ரீசெண்டாக வந்தது நம்ம நியூ லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 99% ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதோட பாஸ் சக்ஸஸ் ரேட் வந்து காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கண்ட்ரி ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸோட இண்டிவிஜுவல் கேர் அண்ட் அட்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், ஒரு லைஃப் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்க வரோம். ஸோ நம்மளுடைய டைம் வந்து அதுக்கு அதிகமாக கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜும் ஆகட்டும் அண்ட் கிளாஸ்லேயும் அவங்க வந்து படிக்கிறது பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அகாடமிக் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இப்போது போஸ்னியா அண்ட் சர்பியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து நம்ம பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து உங்களுக்கு அக்டோபர் டு ஜூலை. மற்ற நாடுகள் ரஷ்யா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியாலாம் பார்த்தீங்க செப்டம்பர் டு ஜூன். ஸோ ஜூலையில் வந்துட்டு அவங்க அகெயின் டிசம்பரில் தான் அப்பியர் ஆக முடியும். ஸோ 4 months 5 months அவங்க வந்து கேப் இருக்கும். அந்த டைமில் வந்து எலிஜிபிலிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் 6 வருஷம் நான் சொன்ன இந்த 19 டாபிக்ஸு இதை தான் 6 years படிக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் அண்ட் சோல் போட்டு நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக அதுக்கான வந்து ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு மெடிசன் தான் அப்படின்னு நம்ம ஒரு பேஷனுன்னு போயிட்டோம். ஸோ அதுக்கான நம்ம டைம் கொடுத்து நம்ம கண்டிப்பாக பண்ணால் தாராளமாக பாஸ் ஆகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குவாலிஃபைங் எக்ஸாம் FMG வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளே எழுதி முடிக்கணுன்ற ஒரு டைம் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் முடியல அப்படின்னாலும் செகண்ட் டைம் எழுதுறாங்க. எவ்ரி 6 months ஒன்ஸ் இருக்கிறனால எழுதிக்கிறாங்க. பட் மேக்ஸிமம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க. இது டஃப் அப்படிங்கிறாங்களே, அது உங்கள் கருத்து என்ன மேம்? சரி, நாங்கள் அதான் சொல்கிறேன்ல, இப்போ நாங்கள் நியூ லைஃப் வந்து இந்த 16 வருஷமாக நம்ம வெளிநாட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ எங்களுதில் வந்து மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்டே வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 1 மார்க்கில் மிஸ் ஆனதும் இருக்குது. 149 எடுத்து கூட மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறது தான், ஆனால் அவங்க அடிஷ்னலாக நிறையா ஏன்னா MCQ கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒரே கேள்விக்கு வந்து 4 கன்ஃபியூசிங் ஆன்சர் இருக்கிறப்போ நம்ம அது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் தியரி அங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா பண்ணலாம். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகே டிட்டர்மெண்ட்டாக இருந்து அதில் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு அதிகமான டைம் கொடுக்கணும். ஓகே மேம். இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னாவே ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தோட பார்வையும் இருக்கும். இப்போ அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி மேம் இருக்குது? ஓகே, பேசிக்காக எல்லா பேரண்ட்ஸும் வந்து இது கேட்கறது தான். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி, யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி மாறும். ஓகே, இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கண்ட்ரி அதே ஒரு நாட்டில் இப்போ ரஷ்யா எடுத்துட்டிங்கன்னா ரஷ்யாக்குள்ளேயே யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நியூ லைஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் எவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்கிறோம் யூனிவர்சிட்டிஸ். இப்போ ரஷ்யா பார்த்துக்கலாம். இப்போ ரஷ்யாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் 3 கேட்டகரி வைஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. லோ பட்ஜெட் யூனிவர்சிட்டிஸ், மீடியம் பட்ஜெட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ப்ரீமியம் யூனிவர்சிட்டிஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க. இப்போ லோ பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா 2 lakh ரூபிள்ஸ்லேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,85,000 ரூபிள், சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபிள், சிலது 320 அப்படி இருக்குது. ஸோ நான் சொல்கிற இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே லோ பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000 ரூபிள் தான் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கட்டிக்கலாம். ஸோ 2ஆக பிரித்து கட்ட போகிறீங்க. இந்த இங்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 15,000 ரூபிள் தான் வருது. அடுத்தது செவஸ்டோபோல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2,85,000 ரூபிள் தான் வருது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபிள்ஸ் தான் வருது. அடுத்து சித்திகா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபிள் தான் வருது.
ஸோ இதோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபிள்ஸ் தான் வருது. அடுத்தது வந்து எடுத்துட்டிங்கன்னா ஓரல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது 3,20,000 ரூபிள்ஸ் வருது. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதையும் நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாம். ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்குது. இப்போ இது இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இங்கே வந்து $4,500 ஹாஸ்டலோட சேர்த்து வருது. இதுவும் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாம். ஸோ இப்போ ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்டல், கவர்மெண்ட் ஹாஸ்டல் 2 இருக்குது. இப்போ ப்ரைவேட் ஹாஸ்டல் அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷம் 60,000 to 65,000 ரூபிள்ஸ் வரும். ரூபிள்ஸ் வந்து நம்மளோட இன்னையோட இந்திய மதிப்பு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 90,000 பக்கம், 90,000 ரூபாய் நம்ம இந்தியன் மதிப்பில் வரும். இதே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபிள், வருஷத்துக்கே 15,000 ரூபிள் அப்படின்னா நம்மளோட இந்தியன் மதிப்புக்கு வந்து ஒரு 40,000 50,000 வருஷமே. இப்போ டோட்டல் 1 இயரே இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நிறைய இடத்துல ஒரு ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வரும். இது வருஷத்துக்கே அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்டல்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பிரைவேட் ஹாஸ்டல்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ரஷ்யாவில் வந்து 2.5 லட்சம் ரூபிள்ஸ்ல ஸ்டடீஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஒரு சிலருக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா இங்க 2 லட்சம் சொல்லுவாங்க, அங்க போனா இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். அது எப்படி மேம் அதை கிளியர் பண்றது? ஓகே, இப்போ ஜென்ரலா வந்து இது வந்து இப்போ 2 லட்ச ரூபாயில இருந்து ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து டியூஷன் ஃபீஸ்ல எந்த சேஞ்சஸ் இல்லை. இப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ் தான். நான் ஹாஸ்டல் சொன்ன மாதிரி பிரைவேட் ஹாஸ்டல், கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கு. சில யூனிவர்சிட்டிஸ்ல கவர்மெண்ட் ஹாஸ்டல் 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான். இந்த 1,90,000 ரூபாய் அப்படின்னு நான் ஒரு யூனிவர்சிட்டியில சொல்றேன். ஒரு யூனிவர்சிட்டியில 2,85,000 ரூபாய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்றேன். நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா 2,36,000 ரூபாய், 2,80,000 ரூபாய் அப்படிதான் ஃபீஸ் வருது. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்க நியூ லைஃப் அப்ராட் நிர்ணயம் பண்றது கிடையாது. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் சொல்றேன்னா இதை நீங்க சொன்ன மாதிரி அங்க போய் ஜாஸ்தி ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் சொல்றது எல்லாமே யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இங்கிலீஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஸ்வித்திகா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இல்லை செவஸ்டோபோல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓரல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பிஸ்கோ ஸ்டேட் இந்த எல்லாத்தோட வெப்சைட், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல அந்த யூனிவர்சிட்டியோட சேர்த்து .ruன்னு இருக்கணும். .com .in இருந்ததுன்னா இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கன்சல்டன்ட்ஸ் அந்த யூனிவர்சிட்டி நேம்ல வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதை செக் பண்ணாதீங்க. .ru அதுதான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியோட டைரக்ட் வெப்சைட். அதில் போய் செக் பண்ணி பார்த்தா நான் சொல்ற இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ நியூ லைஃப் அப்ராட் வந்து இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே போய் சொல்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது. 2 இன்ஸ்டால்மெண்ட்ல தாராளமாக ஃபீஸ் பே பண்ணலாம். அண்ட் ஹாஸ்டல் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் நம்ம கவர்மெண்டா பிரைவேட்டா அப்படின்னு எடுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் இப்போ வந்து லோ பட்ஜெட்டட் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து லோ பட்ஜெட்டட் அப்படின்னா அதில் வந்து ஓகே அங்கே போய் கம்மி ஃபீஸ் இருக்கிறனால அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கம்மியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்கும். இப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸே தான் நம்ம வெளிநாட்டிலே படிக்க போகிறோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஒரு சப்ஜெக்ட் கம்மி ஒரு சப்ஜெக்ட் கூட எல்லாம் கிடையாது, எல்லாருமே ஈவனாக தான் இருக்கும். ஸோ சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் மாஸ்கோ அப்படின்னா மாஸ்கோவில் போய் படிக்கிறோம், ப்ரீமியமான யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 ரூபிள்ஸ் இருக்கு. வருஷம் 16 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இருக்கு. வருஷம் 8 லட்ச ரூபாய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டுற யூனிவர்சிட்டியும் இருக்கு ப்ரீமியம். அது மெயின் மாஸ்கோனா மாஸ்கோ சிட்டியில இருக்கும். இப்போ ஓரல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்றேன், அதுல வந்து 3 லட்சம் ரூபிள்ஸ் தான் சொல்றேன். ஸோ அது வந்து நம்ம மாஸ்கோல இருந்து வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல்ல தான் இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் தவிர்த்து மற்றபடி ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்தால் அங்கே குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற டவுட்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஈவனாக தான் இருக்கும். அண்ட் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் பட்ஜெட், சில பேருக்கு வந்து மீடியம் பட்ஜெட்டில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ உலியான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3,50,000 ரூபிள்ஸ் வருது. இதே வந்து கபர்தினோ பல்கேரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கிரோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் 3,60,000 ரூபாய் வருது. ஸோ இங்கே ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல் நான் சொன்ன மாதிரி தான் 15,000 ரூபாய் இருக்குது, 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்டல்னா சில இடத்துல 50,000 ரூபாய்ஸ் இருக்கும், சில இடத்துல வந்து உங்களுக்கு 60,000 ரூபாய்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இல்லை எனக்கு மீடியம் பட்ஜெட்டட் இருக்க யூனிவர்சிட்டிஸ் வேணும். இப்போ திவேத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. திவேத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4,30,000 ரூபிள்ஸ் தான் வருது டியூஷன் ஃபீஸ். இது 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு ப்ரீமியமான யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னா ப்ரீமியமான யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்கோ யூனிவர்சிட்டி வந்து 13,000 ரூபிள்ஸ் வருது. ஸோ வருஷம் 16 லட்ச ரூபாய் அதுக்கு இருக்குது.
கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் இந்த வருஷம் க்ளோஸ் ஆயிடுச்சு. கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறத்தாழ நம்ம ஊரோட அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6,82,000 ரூபா ஃபீஸ் வருது. ஸோ இந்த எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸு நாங்கள் சொல்கிறது எல்லாம் வெப்சைட்டில் மென்ஷன் ஆகிருக்கிறது தான். அதுவும் அந்தந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் கண்டிப்பாக அதை நான் சொன்ன மாதிரி RUன்னு போட்டு சர்ச் பண்ணும். ஓகே ஓகே. பிகாஸ் இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டி நேமில் .com.in நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி சில பேர் வந்து இல்லை இங்கே ஜாஸ்தி இருக்குன்னா முதல் வருஷம் நமக்கு வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் இல்லாமல் நம்ம போகிறப்போ ஆகிற செலவு அதெல்லாம் இதில் நம்ம கணக்கு வைக்க முடியாது. ஏன்னா வருஷம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவுனா சாப்பிட்ற செலவு, இந்தியா வந்துட்டு போகிற செலவு அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம படிப்புக்கான ஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு கணக்கு கேட்பாங்க. ஸோ கவுன்சிலிங் வராங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பேப்பரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எழுதி கொடுத்துருவோம். ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, செகண்ட் இயர்லேருந்து டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, ஃபுட்டுக்கு எவ்வளோ வரும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்துட்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஏர்லைன்ஸ்க்கு எவ்வளோ வரும், அண்ட் ஃபஸ்ட் இயர் எங்களுடைய சார்ஜஸ் அதாவது அட்மிஷன்ஸ்க்காகட்டும் விசாக்காகட்டும் அண்ட் எங்களோட சர்வீஸ் சார்ஜஸ் ஆகட்டும் ஏர் டிக்கெட் இது எல்லாமே கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எழுதி கொடுத்துருவோம். இப்போ வேறு ஏதாவது ஒரு கன்சல்டன்ஸ் மூலிமா போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க இல்லை வேறு எங்கேயாவது அட்மிஷன் போட்டாலும் எங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணி எங்ககிட்ட அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து எதுவும் எக்ஸாகரேட் பண்ணி வந்து சொல்கிறதில்ல. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா GDS லெவல் வந்து 5,000 6,000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து மேம் கிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். மேம் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் மூலமா வெளிநாடுகளில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக் வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். என்னோட பேர் தமிழரசி. நான் தென்காசி தமிழ்நாடுல இருந்து வரேன். ஓகேமா, ஹாஸ்டல் இங்க இருந்து உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஹாஸ்டல் வந்து 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ். நம்ம பஸ் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஹாஸ்டல் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க? ஹாஸ்டல்ல ஃபுட்டு, பிளாங்கெட் எல்லாம் நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே செஞ்சு தருவாங்க. வாட் எவர் வி நீட். ஓகேமா, நியூ லைஃப் அப்ராட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க? ஆக்சுவலா எங்களுக்கு பாஸ்போர்ட் விசா ப்ராசஸ்ல இருந்து இங்க வந்து டிஆர்சி எல்லாமே அப்ளை பண்றதுல இருந்து ஈவன் ஹாஸ்டல் கூட எல்லாமே புக் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. So you're completely satisfied with the service? Yes sir, happy with this university. Thank you. நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் மூலமா வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக் வீடியோவை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம மேம் கிட்ட பேசலாம். மேம், இப்போ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி சொன்னீங்க. ரஷ்யாவில் 3 ரேஷியோல 2.5 லட்சத்திலிருந்தே படிக்கலாம் அப்படின்னு. மேலும் வேற ஏதாவது நாடுகளில் இந்த மாதிரி குறைந்த கட்டணத்தில் படிக்க முடியுமா? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி கண்ட்ரி டு கண்ட்ரி யூனிவர்சிட்டி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸான கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இதுல எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து வெளிநாட்டில் போய் படிக்க வந்து விருப்பப்பட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி, கண்ட்ரி டு கண்ட்ரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறும். இப்போ உஸ்பெகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து தஸ்கிந்த் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இல்லை வந்து சமர்கந்த் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த 3 இருக்குது. ஸோ வந்து இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டஸ்கின்ட்டில் $3,650 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது. ஹாஸ்டலுக்கு $400 வரும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி $3,200 வரும். இப்போ நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹3 லட்ச ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து வருது. ஸோ அதுவும் வந்து நிறைய பேருக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் இப்போ வந்து இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போஸ்னியா ஆகட்டும், இல்லை வந்து ஜார்ஜியா, செர்பியா அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து அமெரிக்கன் பேட்டர்ன் இல்லாமல் யூரோப்பியன் பேட்டர்னில் வருது. இப்போ சென்ட்ரல் யூரோப், ஈஸ்டர்ன் யூரோப் அப்படிலாம் இருக்குது. ஸோ போஸ்னியாவில் வந்து நிறைய மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. இப்போ பாஞ்சாலுக்கா யூனிவர்சிட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா $4 லட்ச ஃபீஸ் வருது. அண்ட் வந்து சரவய யூனிவர்சிட்டியோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா $3 லட்ச வருது. பட் இங்கே வந்து என்னென்னா இதே போஸ்னியாவில் போய் நம்ம படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக $4 லட்ச $5 லட்ச வருது. ஆனால் மாதம் உங்களுக்கு வந்து ஹாஸ்டலுக்கும் சாப்பாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு €125 €150. ஸோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் $15,000 உங்களுக்கு ஹாஸ்டலுக்கும், மாதம் $15,000 ஃபுட்டுக்கு எடுத்து வைக்கணும். $30,000 பக்கம் இதுக்கே தேவைப்படும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ அது வந்து நிறைய பேர் அது வந்து பார்க்கறது கிடையாது. ஸோ அங்கே வந்து நம்ம போய் படிக்கணும்னால அட்மிஷன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஈசர்வியோட அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்பியாவில் போய் படிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ சர்பியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட், யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சாட், யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்காஸ் 4 யூனிவர்சிட்டி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து யூரோப்பியன் பேட்டர்ன் வேணும். அண்ட் வந்து எனக்கு பாத்வே ஜெர்மனிக்கு போகிறதுக்கு, இல்லை இட்டாலி, யூரோப்பியன் யூனியனில் போகிறதுக்கு பாத்வே வேணும். அண்ட் கொஞ்சம் பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். யூரோப்பில் போய் ஒரு $15 லட்ச செலவு பண்ணுறதை விட இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பெல்கிரேடில் வந்து $8 லட்ச வருஷம் வரும். அண்ட் வந்து நோவி சாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $7 லட்ச வரும். நீஸ்லேயும் கிராஸ்கோவாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா $6 லட்ச டியூஷன் ஃபீஸ் மட்டும் வரும். ஸோ இந்த நீஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த $6 லட்ச ஃபீஸை 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம். ஸோ ஒரு செமிஸ்டர் வைஸாக இப்போ 4 இன்ஸ்டால்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் $1.5 லட்ச. ஸோ இது வந்து யூரோப்பியன் பேட்டர்ன். நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஜெர்மனி போகணும், அங்கே வந்து ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சர்பியாவில் வந்து போய் படிக்கிறப்ப இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம போனாலும் வந்து அடிஷ்னலாக தாராளமாக போய்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ லைஃப் மூலிமா போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா பேங்க் லோன்ஸ் ஹெல்ப் பண்ணி தரோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பேங்க் லோன் வந்து கிடைக்கல, இல்லை கொஞ்சம் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் விட ஒரு சில பேருக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாகவே ஹெல்ப் பண்ணி தரும். ஏன்னா இப்போ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வராங்க, ரொம்ப ஒரு இது பண்ணி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தரும். ஸோ இந்த யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹாஸ்டலோடு நீங்கள் சேர்த்து பார்க்குறப்ப கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதில் நான் சொல்ல இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது கெடாவர் லேர்னிங் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, 54 months ஆஃப் மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்காங்களா, 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்களா, அண்ட் வந்து ஒரே யூனிவர்சிட்டி அண்ட் கண்ட்ரியில் படிச்சிருக்காங்களாங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே மேம். இப்போது யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சொன்னீங்க, எந்தெந்த நாட்டில் இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்கிறது சொன்னீங்க. இப்போ இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அடிஷ்னல் அதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணுமா, தென் தமிழ் வழியில் படித்தவங்க என்ன பண்ணணும், தென் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், ஏன்னா பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பயம் என்னன்னா நம்ம ஊர் கிளைமேட் வேற, ஃபாரின்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு கிளைமேட்ல இருக்கும், அதெல்லாம் அவங்க அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த பயம் வேற இருக்கும். ஸோ அங்கே இருக்க கிளைமேட் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ வந்து லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் MBBS வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் தான் அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க போகிறோம். இப்போ தமிழ் மீடியத்துலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எல்லாம் போன ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்டே தமிழ் மீடியம்லேருந்து வந்த பையன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தமிழ் மீடியத்துலேருந்து படித்து முடிச்சுட்டு வந்து வேறு நாடுகளில் போய் மேற்படிப்பு படிச்சுட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து நாங்களே விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கும். ஓகே, தமிழ் மீடியத்துலேருந்து முடிச்சுட்டு வரவங்களுக்கும் வந்து அங்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அட்மிஷன் போட வரும்போதே அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல் பார்த்துட்டு இன்கேஸ் அவங்களுக்கு அடிஷ்னலாக கம்யூனிகேஷன் சப்போர்ட் வேணும்னா அந்த ட்ரெயினரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து ஆன்லைன் கிளாஸஸ் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்காது. அண்ட் இதுக்கு அடிஷ்னலாக IELTS TOEFL அந்த மாதிரி எக்ஸாம் எதுவும் தேவை கிடையாது. ஸோ நம்ம 6 வருஷம் போய் படிக்கிறப்போ இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்போம். சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் அடிஷ்னலாக சொல்லி தருவாங்க. அது எதுக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் வேணும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவை, அதனால தான்.
அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா climate பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வந்து மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா வெளிநாட்டுக்கு போனால் த்ரூ அவுட் வந்து குளிரடிக்கும், அதனால நான் என் குழந்தைய அனுப்ப மாட்டேன், பாவம் கஷ்டப்படுவா. சில பேர் சொல்லுவாங்க வீசிங் இருக்குது அதனால அனுப்ப மாட்டேன். ஆக்சுவலாக எல்லா ஊர் climate மாதிரி சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் இது எல்லாமே தான் இருக்கும். நம்ம கரெக்டாக போகிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகிற டைம் தான். அக்டோபருக்கு மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகும். பட் அது ஒரு 3.5 மாதம் தான் இருக்கும். பட் அவங்க தங்கக்கூடிய ஹாஸ்டல்லே ஆகட்டும் இல்லை யூனிவர்சிட்டி கிளாஸ் ரூம்ஸில் அவங்க போகக்கூடிய லெபார்டரிஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அவங்கள வந்து வார்மாக தான் வச்சுக்கோ. இங்கேருந்து போகிறப்போ அதுக்கு தேவையான கிளாதிங் வார்மர் வேணும். அங்கே போய் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ், அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே A to Z எல்லாமே ப்ரொவைட் பண்ணி தான் கொடுத்துரும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை. அஃப்கோர்ஸ் டிசம்பருக்கு மேலே ஸ்னோஃபால் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அதை என்ஜாய் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் போடுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். அவங்க அதை அடாப்ட் ஆயிப்பாங்க. அதனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இப்போ வந்து ஹாஸ்டல் சொன்னீங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. ஏன்னா இங்கிருந்து போய் ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்டல், பிரைவேட் ஹாஸ்டல், கவர்மெண்ட் ஹாஸ்டல் சொன்னீங்க. அந்த ஹாஸ்டல் ஃபீஸ், ஃபுட் கண்டிஷன், ஃபுட் என்னென்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நம்ம கண்ட்ரி ஃபுட் அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட சஜஷனா இருக்கும். ஏன்னா அங்க போய் அந்த ஃபுட் எல்லாம் நம்ம அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த வெளிநாடுகள்லையும் நம்ம கண்ட்ரி ஃபுட் எல்லாம் கிடைக்குமா? ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்டல், கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்குது. இப்போ ப்ரைவேட் ஹாஸ்டல் அப்படின்னா கொஞ்சம் அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரூம் ஷேரிங்கில் வந்து கம்மியான ஆட்கள் ஷேரிங் இருப்பாங்க அண்ட் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்டல் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து ஹாஸ்டலில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி சிஸ்டம் ஆகட்டும், அவங்க வந்து தம் இம்ப்ரெஷன் வச்சுட்டு போகிறது இல்லை வந்து அந்த கார்டு ஆக்சஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்டலாக இருந்தால் கார்டு ஆக்சஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் 2%, 3%, 4% ஷேரிங் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்டல் வந்து காமனாக வந்து ஒரு ரூமுக்கு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி இருக்கும். சிலதில் 8 அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிவர்சிட்டி அண்ட் கண்ட்ரி. அப்புறம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டடும் இருக்குது, 2 சீட்டடும் இருக்குது. அவங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ. ஸோ மினிமம் நான் சொன்ன கவர்மெண்ட் ஹாஸ்டல்னா 15,000 ரூபல். ஸோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா வருஷமே வந்து ஒரு 50,000 இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து எல்லாருக்கும் வந்து அஃப்கோர்ஸ் அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து அதுக்கு தேவையான காட்டு, பிளாங்கெட்டு, பெட்ஷீட், ஸ்டடி டேபிள், பில்லோ எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த லாண்ட்ரி ஃப்ரீயாக இருக்கும், துவைக்கிறது வந்து சில யூனிவர்சிட்டிஸில். அண்ட் அங்கே வந்து அந்த பெட்ஷீட்ஸ், பில்லோஸ்லாம் அவங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஹாஸ்டல் கேம்பஸ்க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ரூம் ஆகட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. அண்ட் அவங்களுக்கு வந்து இன்டோர் கேம்ஸு, அவுட்டோர் கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஜிம்மு எல்லாமே ஃப்ரீ. எதுக்குமே காசு கிடையாது, அது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மெஸ் இருக்குது. சில நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஃபுட் கிடைக்கும், பட் எக்ஸாக்ட் ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் வந்து கிடைக்காது. அஃப்கோர்ஸ் ரைஸ் கிடைக்கும் அண்ட் அவங்களுக்கு வந்து தேவையான வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் ஃபுட்டு அதெல்லாம் கிடைக்கும். லைக் ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா, சப்ஜி இதெல்லாமே கிடைக்கும். சில நாடுகளில் வந்து நம்ம சவுத் இந்தியன் இதே வந்து அவைலபிளாக இருக்குது. சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் சில நாடுகளில் வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுட் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அண்ட் பேரண்ட்ஸ் பயந்துக்க வேண்டாம். அங்கே மெஸ் இருக்குது, மெஸ்ஸில் சாப்பிட்லாம். இல்லை செல்ஃப் குக் பண்ணும் அப்படின்னா தேவையான அவங்கவுங்க ஃப்ளோரில் வந்து கிச்சன் இருக்குது, அதில் தேவையான யூட்டென்சில்ஸ் இருக்குது, அதில் போய் குக் பண்ணி அவங்களுக்கு தேவையானது சாப்பிட்டுக்கலாம். ஓகே மேம், தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. சந்தியா கரூர்லேருந்து நினைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்க மேம், இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க. என் பையன் பேர் சந்தோஷம், படிக்கிறாங்க மேடம். ஓகே, இப்ப வந்து +2 படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே, அவங்க சன் வந்து 12th முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன படிக்க வைக்கணும்? 12th முடிச்சிட்டாங்களா? இந்த வருஷம் எழுதிட்டாங்களா? 12th படிச்சிட்டு இருக்காங்களா மேம்? இப்போதான் கரண்ட் 12th-ங்களா? ஆமா. ஓகே, என்ன குரூப்? சப்போஸ் வந்து அவங்க பயாலஜி குரூப்பாக இருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வெளிநாட்டில் போய் கம்மியான பட்ஜெட்டில் தரமான ஒரு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மருத்துவ படிப்பு படிக்கலாம். இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருக்காங்க அப்படின்னாலும் இன்ஜினியரிங்கில் ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. லாட்வியா, லித்வேனியா, போலாண்ட், ஸ்வீடன், அந்த மாதிரி நார்வே, இந்த மாதிரியான நாடுகளில் வந்து தாராளமாக அட்மிஷன்ஸ் வாங்கி இன்ஜினியரிங்னாலும் போகலாம். இல்லை நீங்கள் பயாலஜி குரூப்பு அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் மருத்துவ படிப்பு படிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்க எங்களுடைய
ஆஃபீஸில் இருக்கக்கூடிய காலர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேச வைப்பாங்க. ஓகே மேம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் வெளிநாடுகளில் போய் மாணவர்கள் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நிறுவனங்கள் இருக்கு. இந்த நிறுவனங்கள்ல நியூ லைஃப் அப்ராட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன்னா பெற்றோர்களுக்கான ஒரு கேள்வி இது. பல நிறுவனங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ்ல கூட நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போ அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் அதுல இருந்து தனித்துவமா இருக்கு நியூ லைஃப் அப்ராடுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஓகே, வந்து நியூ லைஃப் அப்ராட் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இது வந்து ஒரு 16 வருஷம் பழமையான ஒரு ஓல்டஸ்ட் கம்பெனி. எங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. கடந்த 16 வருடங்களாக நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் பல துறைகளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் 600 டாக்டர்ஸ்க்கு மேலே உருவாக்கியிருக்கோம். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து மேனேஜ்மெண்ட் செக்டரில் கம்ப்ளீட் பண்ணவங்க, ஜாப் ஓரியன்ட் கோர்சஸில் போய் நிறைய நாடுகளில் செட்டில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ஈவன் டிவி ஷோஸ் மூலிமா நிறையா வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருடங்களாக. இப்போ டிவிலே பார்த்தீங்க அப்படின்னா 2012 டிவிலேயே வந்து நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்களோட ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரே இடத்துல தான் வந்து இத்தனை வருஷமாக செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சென்னையில் வந்து தற்காலிகமாக எங்களோட ஆஃபீஸ் கிடையாது. ஸோ நியூ லைஃப் வந்து வெறும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இப்போ இருக்குது. அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பிளேஸில் வந்து இருப்பாங்க, திடீர்னு வந்து போயிடுவாங்க. அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது. அண்ட் நிறையா பேர் ஃபால்ஸ் ப்ராமிஸு அதெல்லாம் இருக்கும். ஸோ எங்களோடது நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறதில்ல. 6 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டியன் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணி போய் அவங்கள விட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் எங்களோட ட்ராக் ரெக்கார்டு ஆகட்டும், இல்லை வந்து எங்களுடைய ப்ரொஃபைலு, இப்போ எங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே பார்த்தீங்கனாலும் இருக்கும். எந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இன்கேஸ் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த எழுதி கொடுத்துற அந்த 6 வருஷத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் எப்போ கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதே தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து எக்ஸாகரேட் இருக்காது. சில நேரங்கள் அதாவது அதில் வந்து முன்னப்பின்ன இருந்தாலும் முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் முன்னப்பின்ன தான் இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்பும் வந்து அடிஷ்னல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கும். அண்ட் இப்படி இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது ஒன்றுனாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்கு கேள்வி கேட்கலாம், எங்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். ஸோ நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் தான். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் நிறைய ப்ரீவியஸாக போன ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி வந்தவங்க அதிகம். அண்ட் டிவி ஷோஸ் மூலிமா கெரியர் கைடன்ஸ் கொடுத்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ எக்ஸாகரேட் பண்ணி இல்லாதது வந்து சொல்கிறது கிடையாது. ஸோ இதே ஒரு ப்ரூஃப் தான். ஸோ மற்ற நிறுவனங்கள் மாதிரி வந்து நாங்கள் வேறு எதுவும் ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ், ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்கறது இல்லை. இன்கேஸ் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அதில் முன்ன பின்ன இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நாங்களே வந்து அதை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லலை, அந்த அமௌண்ட் திடீர்னு இருக்குனாலும் நாங்கள் தான் அதை பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு கம்பெனி அண்ட் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் சீட் ஷேரிங் எங்களுக்கு இருக்குது. அண்ட் வந்து நாங்களே போய் நேரில் விட்டுட்டு வரனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு புதுசாக ஏதோ ஒன்று வேர்ட் சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் கரியர் டிசைட் பண்ணுற இடத்துல நாங்கள் இருக்கிறனால அது வந்து ப்ராப்பராக இதை எத்தனை வருஷம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும்னா 6 வருஷம் டியூரேஷன் சொன்னீங்க. அவங்க லீவுக்கு இங்கே இந்தியா வந்துட்டு போகலாமா, இல்லை அவங்கள பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் அங்கே ஃபாரின் போகலாம்? ஓகே, இப்போ லீவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் செப்டம்பர் டு ஜூன். ஸோ ஒரு 2 மாதம் வெக்கேஷன் இருக்கும். அந்த 2 மாதம் வெக்கேஷனுக்கு தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரலாம். ஸோ விசா வந்து அவங்க வருஷம் போய் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் போகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் சில பேரண்ட்ஸ் பாஸ்போர்ட் எல்லாம் ஃபர்ஸ்டே எடுக்க சொல்லுவோம். அண்ட் அட்லீஸ்ட் அவங்க படிச்சு முடிச்சுட்டு அந்த லாஸ்டா கிராஜுவேஷன் வாங்குறதுக்காக போவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் போறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து இன்பிட்வீன் போகணும் அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு தேவையான டூரிஸ்ட் வீசா ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க அங்கே போனால் அங்கே அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் சில இடத்துல தங்கலாம், சில இடத்துல நியர்பையாக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் அது பண்ணி கைட் பண்ணி அதுக்கான சப்போர்ட் பண்ணி தருவோம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் அந்த 2 மாதம் லீவுக்கு வருவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுற இதில் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா வர ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ தாராளமாக வரலாம்.
அண்ட் இன் பிட்வீன் அந்த வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு அந்த 10 days 15 days அப்படியெல்லாம் வர அட்வைஸ் பண்றது இல்ல. ஒரு சில கண்ட்ரில வந்து போலான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலை திருப்பி போக முடியலன்னா அந்த வருஷம் பாதிச்சிரும். சோ மேஜர் அந்த 2 months வெக்கேஷனுக்கு வாங்க அப்படிங்கறத அட்வைஸ். ஓகே மேம், இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அட்மிஷன் ப்ராசஸ் பத்தியும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ வெளிநாட்டு கல்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாரும் பயந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதெல்லாம் போய் நாங்களே வந்து 16 வருஷமா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வந்திருக்கோம். அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. அதுக்கு சுலபமானது அப்படிங்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி நாங்கள் கன்சல்டன்ட்ஸ் இருக்கோம். ஸோ கவுன்சிலிங் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணி ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸ் போயிட்டுருக்கு. உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டி வேணும், உங்களுக்கு எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்டையராக வந்து கவுன்சிலிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வர முடியல அப்படின்னாலும் ஓவர் ஃபோன் மூலிமா கூட கவுன்சிலிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. அண்ட் சென்னையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு கல்வி எல்லாருக்கும் பாசிபிள் தான். ஒரு சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்துலேருந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஒரு டாக்டர் கண்டிப்பாக ஆக்கலாம். அதுக்கு நியூ லைஃப் ஹெல்ப் பண்ணி தருவோம். அண்ட் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிறைய யூனிவர்சிட்டிஸோட டெட்லைன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நீட் ரிசல்ட் இப்போ வந்த உடனே இப்போ இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லென்த்தி ப்ராசஸ். ஏன்னா அட்மிஷன்ஸ்க்கு வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், விசாக்கு டைம் எல்லாம் எடுக்கிறனால சீக்கிரம் வந்தால் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வந்து எடுத்துடலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியில் பங்கேற்று வெளிநாடுகளுக்கு போய் மருத்துவம் மற்றும் போன்ற பல்வேறு விதமான படிப்புகளை படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அங்கே இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி எல்லாம் சொன்னீங்க. இது ரொம்ப நேயர்களுக்கும் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றி மேம். நேயர்களே, நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.